அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி சித்தர்களுடைய அந்த புலிப்பாணி ஜோதிடம் 300 இந்த நூலில் நாம் இதுவரையிலையும் 235 பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் வெளியிடுறது 236வது பதிவு, பாடல் எண் 235. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள நுட்பமான வார்த்தைகளுக்கு உண்டான தெளிவான விளக்க உரைகளை தொடர்ந்து பார்ப்போம். உண்டாகும் யாழ திசை புதனார் புத்தி, உண்மையுள்ள மாதம் அது 27, சென்றாகும் நாளதுவும் ஆறதாகும், தெவிட்டாத அதன் பலனை தெம்பாய் கேளு. உண்டாகும் மலை போல பெருகும் செல்வம், குறைவில்லா மாதர் மக்கள் கட்டாய் வாழ்வர், சென்றாகும் திருவுடனே பட்டம் கட்டும், திருவான லட்சுமியும் சேர்வல் பாரே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. இப்போ நாம் முதல் அடியில் பார்த்தோம்னா, உண்டாகும் யாழ திசை புதனார் புத்தி, உண்மையுள்ள மாதம் அது 27 சொல்லியிருக்கிறாருங்கிற போது அடுத்த அடியிலையும் தொடர்ந்து சொல்றார், சென்றாகும் நாளதுவும் ஆறதாகும். அப்ப 27 மாதம் 6 நாள், அதாவது 2 வருஷம் 3 மாசம் 6 நாட்கள். குருதசையில புதன் புத்தி. என்ன பலன்? தெவிட்டாத அதன் பலனை தெம்பாய்க்கேள். அருமையான பலன்கள், சுப பலன்கள் நிறைய கிடைக்கும். தெவிட்டாதுங்கிறார். அனுபவிக்க அனுபவிக்க சுகம் கூடிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கான ஒரு சுக அனுபவங்கள் இந்த குரு தசையில புதன் புத்தியில நடக்கும் அப்படிங்கிறார். தெவிட்டாத அதன் பலனை தெம்பாய்க்கேள். உண்டாகும் மலை போல பெருகும் செல்வம்ங்கிறார். செல்வ செழிப்பு ரொம்ப அபரிமிதமா கிடைக்கும் குரு தசையில புதன் புத்தியில. முயற்சி உடையவராக இருந்தா அவருடைய ஜாதகத்துல அந்த ஜாதகர் செல்வ செழிப்போட வாழணுங்கிற தலை விதி நல்ல பலம் பெற்றிருந்தால், லக்னாதிபதி பலம் பெறணும், 10ஆம் இடத்து அதிபதி தொழில் அந்த ஸ்தானத்து அதிபதி பலம் பெற்றிருக்கணும், குருவுக்கும் புதனுக்கும் கேந்திரமோ திரிகோண அமைப்போ அமைஞ்சிருக்கணும். அந்த ஜாதகத்துல அள்ளி கொடுக்கும். கொடுக்குற தெய்வம் கூடையை பிச்சுக்கிட்டு கொடுக்குங்கிறது இந்த குரு தசையில புதன் புத்தியில தான் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறார் புலிப்பாணி சித்தர். குறைவில்லா மாதர் மக்கள் கட்டாய் வாழ்வர், நல்லா சிறப்பா வாழ்வாங்கன்னு அர்த்தம். கட்டுக்கோப்போட வாழ்வாங்கன்னு என்ன அர்த்தம்? ஒழுக்கம் தவறாம வாழ்வாங்க. குடும்பத்துல பெற்றோருக்கு அடங்கி நடக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மனைவியா இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப பிரமாதமா இருக்கும். எல்லாம் அந்த குரு தசையில புதன் புத்தியில அந்த ஜாதகனை மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய சூழ்நிலையா சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறார் புலிப்பாணி சித்தர். இறுதி அடியில் சொல்றாரு பாருங்க, லட்சுமியோட அச்சம் அந்த ஜாதகனுக்கு மிக அபரிமிதமா இருக்குங்கிறத அந்த இறுதி அடியில சுட்டி காட்டுறார் பாருங்க. சென்றாகும் திருவுடனே பட்டம் கட்டும், லட்சுமி கடாட்சத்தோட அவனுக்கு பதவி, உத்தியோகத்துல முன்னேற்றம், அரசு உத்தியோகம், அரசாங்க ஆதாயம், அரசாங்க சலுகைகள், அரசாங்க சன்மானம், இதெல்லாம் அந்த வரியில அடங்குது. சென்றாகும் திருவுடனே பட்டம் கட்டும், திருவான லட்சுமியும் சேர்வல் தானே. மகாலட்சுமி இன்றைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்கும். 2 சுப கிரகங்கள், பரிபூர்ண சுப கிரகமான குரு பகவானுடைய திசை, இன்னொரு சுப கிரகமான, அதாவது சுபரோட சேர்ந்தா சுபராகக்கூடிய புத பகவான் அவருடைய புத்தி காலம். அப்ப அந்த குரு தசையில புதன் புத்தி நடக்கிற காலத்துல அந்த ஜாதகனுக்கு மகாலட்சுமியினுடைய கடாட்சம், வீடு வாசல் கட்டக்கூடிய யோகம், வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம், பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் அடங்கும். லட்சுமி கிடைக்கும் பார்த்துட்டு அப்புறம் வேற என்ன வேணும்? ஜென்ம பலாபலன்களை பரிபூர்ணமா அனுபவிக்கக்கூடிய காலம்னு நாம எடுத்துக்கணும் குரு மகா தசையில புத பகவானுடைய புத்தி காலம். அதே நேரத்துல அந்த ஜாதகனுடைய ஜாதகத்துல லக்னாதிபதி, 10ஆம் இடத்து அதிபதி, தனஸ்தானத்து அதிபதி, லாபாதிபதி எல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்த்து பலம் பெற்ற ஜாதகனுக்கு இந்த பலனை நீங்க சொன்னீங்கன்னா பரிபூர்ணமா அவன் உச்ச நிலையில இருப்பான், எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை இங்கே புலிப்பாணி சித்தர் வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொல்லி, இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.